மொத்த பங்குகளையும் எங்கள் அண்ணனை எடுத்துக்கிட்டாரு. 5000 கோடி ரூபாய் பங்குகளை எடுத்துட்டார். இந்த 5000 கோடி இன்றைக்கு 50,000 கோடியாக மாறி இந்த நிறுவனம் பல முறைகேடுகளை செய்திருக்கிறது. அண்ணன் தம்பி 2 பேரும் இருந்த காலத்தில் என்ன, அப்பா மத்திய அமைச்சர், வாஜ்பாய் கவர்மெண்ட்ல உலக தரம் வாய்ந்த டிரான்ஸ்மிட்டர்களை, நவீன மின்னணு சாதனங்களை இறக்குமதி செய்வதற்கு இந்தியாவில் தடை இருக்கு. அவங்க அப்பா காலத்தில் தடை நீக்கப்படும். சொந்த கம்பெனிக்காக மட்டுமே வெளிநாடுகளில் இருந்து இராணுவம் பயன்படுத்தக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனங்களை இறக்குமதி பண்ணி முடிஞ்ச உடனே அடுத்த நாள் தடையை நீடிச்சிட்டாங்க. யாரும் இறக்குமதி பண்ணிடக்கூடாது. தன்னுடைய தொலைக்காட்சியை தவிர யாரும் இறக்குமதி பண்ணக்கூடாது. சார், இந்த மாறன் பிரதர்ஸ்குள்ள பிரச்சனை 50,000 கோடி ரூபாய் கிட்ட வந்து தாக்கப்பட்டார், ஏமாற்றப்பட்டார்னு சொல்றாங்க. இதோட பின்னணி என்னது சார்? மாறன் பிரதர்ஸ் 2 பேருமே நீங்க 93ல இந்த தொலைக்காட்சி சன் தொலைக்காட்சி நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கிற பொழுது சகோதரர்கள் 2 பேரும் பங்குதாரர்கள். இன்னொரு சகோதரி அன்புக்கரசி. அறிவாலயத்தில் இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட காரணத்தினால தயாள் அம்மாருக்கு ஒரு ஷேர், முரசொலி மாறன் அதில் ஒரு பங்குதாரர், முரசொலி மாறனுடைய மனைவி கலாநிதி மாறனுடைய அம்மா மல்லிகா மாறன் ஒரு பங்குதாரர். இந்த நிறுவனம் 93ல் ஆரம்பிக்கப்பட்டு 2003 மாறன் மரணம். இந்த காலகட்டத்தில் பல ஆயிரம் கோடி ரூபாய் சன் தொலைக்காட்சி தென்னிந்தியாவில் ஒரு பிரபலமான நிறுவனமாக பணம் கொட்ட ஆரம்பிச்சு. 5000 கோடி ரூபாய் முதலீடு, 100 கோடி ரூபாய் கடன் வாங்கி, 100 கோடி ரூபாய் திமுக அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய அந்த வைப்பு தொகையை காரணம் காண்பித்து இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணனால் 100 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் ஏறக்குறைய 5000 கோடி முதலீடு 2003 வரை. 2003க்கு பிறகு இந்த நிறுவனம் 7 பேர் தனியார் முதலாளிகளாக இருந்த நிறுவனம் 2003க்கு பிறகு பப்ளிக் ஷேர், பொதுமக்களிடம் நிதி வாங்குறாங்க. இப்போ தான் தயாநிதி மாறன் என்ன சொல்கிறாரு, 5000 கோடி ரூபாய் லாபம் வரக்கூடிய நிறுவனம் எதுக்கு பொதுமக்கள்கிட்ட ஷேர் வாங்கணும், பொதுமக்கள்கிட்ட எதுக்கு பங்கு வாங்குவதாக இந்த நிறுவனத்தை திருத்தி மொத்த பங்குகளையும் எங்கள் அண்ணனை எடுத்துக்கிட்டாரு. 5000 கோடி ரூபாய் பங்குகளை எடுத்துட்டார். இந்த 5000 கோடி இன்றைக்கு 50,000 கோடியாக மாறி மீண்டும் 2003 திரும்பி 2003ல் எத்தனை கோடி வருமானம் வந்ததோ அதில் எனக்கு ஷேர் வரும். என்னுடைய பணத்தை வைத்து தான் நீங்கள் இந்த 20 ஆண்டு காலமாக இதை 5000 கோடி 50,000 கோடி ஆக்குனீங்க, அதுவும் எனக்கு ஷேர் வேணும். இதுதான் கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் சண்டைக்கான காரணம். இந்த நிறுவனம் பல முறைகேடுகளை செய்திருக்கிறது. அண்ணன் தம்பி 2 பேரும் இருந்த காலத்தில் என்ன, அப்பா மத்திய அமைச்சர், வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர். அந்த காலத்தில் தொலைக்காட்சிக்கு தேவையான உலக தரம் வாய்ந்த டிரான்ஸ்மிட்டர்களை, நவீன மின்னணு சாதனங்களை இறக்குமதி செய்வதற்கு இந்தியாவில் தடை இருந்தது. அவங்க அப்பா காலத்தில் தடை நீக்கப்பட்டது. சொந்த கம்பெனிக்காக மட்டுமே நீக்கப்பட்டது. வெளிநாடுகளில் இருந்து இராணுவம் பயன்படுத்தக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனங்களை இறக்குமதி பண்ணி முடிஞ்ச உடனே அடுத்த நாள் தடையை நீடிச்சிட்டாங்க. யாரும் இறக்குமதி பண்ணிடக்கூடாது. தன்னுடைய தொலைக்காட்சியை தவிர யாரும் இறக்குமதி பண்ணக்கூடாது. இது ஒரு முறைகேடு. 2வது முறைகேடு, இன்டர்நெட் கனெக்ஷன் தொலைத்தொடர்பு துறைக்காக அரசு பிஎஸ்என்எல் தொலைக்காட்சி நிறுவனத்திடமிருந்து நிறுவனத்திடமிருந்து 500 தொலைத்தொடர்பு இணைப்புகளை, அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன்களை தன்னுடைய சன் தொலைக்காட்சி அலுவலகத்திலேயே முறைகேடாக வைத்து அரசுக்கு அது பணமே கட்டுறதில்லை. சட்டவிரோதமாக 500 தொலைபேசி இணைப்பு, இதில் பல ஆயிரம் கோடி ஊழல். அதே போல் அமைச்சராகிறாரு தயாநிதி மாறன். எதுக்கு? தொலைத்தொடர்பு துறை அமைச்சர் ஆன பிறகு டாடா ஸ்கை உட்பட அத்தனை பன்னாட்டு நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் தடை செய்யப்படும். சுமங்கலி கேபிள் விஷன் இவர்களுடைய சொந்த நிறுவனத்திற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6 மாநகராட்சிகள் குழி தோண்டி கேபிள் பதிக்கிறார். யார் செலவுல? அரசாங்க செலவுல. யாருக்காக? சுமங்கலி கேபிள் சன் டிவிக்காக. அதே போல அனந்த கிருஷ்ணன் மலேசியாவில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர் தொழிலதிபர் 1000 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்கிறார். இதற்கு பதிலாக ஸ்டெர்லிங் சிவசங்கரன் வைத்திருந்த ஏர்செல் நிறுவனத்தை மிரட்டி வாங்கி கொடுக்கப்படுகிறது. அந்த தப்பிச்சு ஊரை விட்டு ஓடி போயிட்டார். இப்போ வந்திருக்கார். இப்படி பல முறைகேடுகள் இத்தனை முறைகேடுகளின் மூலம் சம்பாதிக்கப்பட்ட பணம் தான் இந்த 50,000 கோடி. இந்த 50,000 கோடி எனக்கு பங்கு வேணும். என் தந்தை முரசொலி மாறன் இறந்த பிறகு அவருடைய டெத் சர்டிஃபிகேட் வச்சு அத்தனையும் எங்கள் அண்ணன் பேரில் மாற்றிக்கிட்டேன். என்னுடைய சகோதரி அன்புக்கரசிக்கு 1000 கோடி ரூபாய் கொடுத்தார். இந்த சண்டைக்குள்ளே வரக்கூடாது, மறுபடியும் ஒரு 500 கோடி ரூபாய், 1500 கோடி கொடுத்து அவருடைய முழு பங்கையும் எழுதி வாங்கிட்டார். இப்போ இவர் தான் தனிப்பட்ட முறையில் இந்த சன் தொலைக்காட்சிக்கு தனிப்பட்ட 70% பங்கை வைத்திருக்கக்கூடிய
ஒரு முதலாளியாக மாறிட்டார். என்னுடைய பங்குக்கு வர வேண்டியது 15,000 கோடி. நான் அமைச்சராக இருந்த பொழுது நீங்கள் அத்தனை சன் தொலைக்காட்சிக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இத்தனை தொலைக்காட்சிகளுக்கான உரிமைகளையும் அரசு சலுகைகளையும் நான் வாங்கி கொடுத்தேன். ஆனால் அதற்கான பலன் எனக்கு கிடைக்கல. இதை நீதிமன்றம் விசாரித்து எனக்கு வர வேண்டிய ஈவுத்தொகையை பெற்றுக் கொடுக்கணும். எங்கள் அப்பா இறந்த பிறகு இந்த வாரிசு சான்றிதழ் என்ன சரியாக என்னை அணுகுவதற்கு அனுமதிக்கலை. என் சகோதரியை இருட்டடிப்பு செய்ததைப் போல என்னையும் இருட்டடிப்பு செய்து விட்டார். இப்படிதான குற்றச்சாட்டு தான் தயாநிதி மாறன் கூறுறாரு. இந்த பஞ்சாயத்து முதலமைச்சர்கிட்ட போகுது. முதலமைச்சர் இதில் தலையிட முடியாது. அண்ணன் தம்பி 2 பேரும் சகோதர சண்டைக்குள்ள நான் வர முடியாது. இப்போ தயாநிதி மாறனுக்கு நீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழி. நீதிமன்றத்தில் நீதி கிடைக்குமா? அண்ணன் செய்த முறைகேடுகளை, சட்ட முறைகேடுகளை, கிரிமினல் நடவடிக்கைகளை, சிவில் நடவடிக்கைகளை அத்தனையும் நீதிமன்றம் தனக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கணும். என்னுடைய ஈவுத்தொகையை வாங்கி கொடுக்கணும். எங்கள் அம்மாவுடைய ஈவுத்தொகை எனக்கு பாதி வரணும். எங்கள் அம்மாவுடைய ஈவுத்தொகை அப்படியே எங்கள் அண்ணன் எடுத்துட்டாரு. எங்கள் அம்மாவுடைய கவனத்துக்கே போகாமல் மொத்த பங்கு மார்க்கெட்டு அத்தனை சன் டிவியினுடைய பங்குகளை 2,500 ரூபா 3,000 ரூபா போகிற பங்குகளை சும்மா 10 ரூபா 20 ரூபா போட்டு அத்தனையும் அவர் பேருக்கு மாற்றிக்கொண்டார். இப்படி பல முறைகேடுகள் சட்டத்துக்கு புறம்பாக செய்திருக்கிறார். அதனால் அத்தனை முறைகேடுகளை விசாரித்து என்னுடைய நியாயமான பங்குகளை முரசொலி மாறனுடைய 2வது மகன் என்கின்ற அடிப்படையின் காரணமாக எனக்கு மல்லிகா மாறனுடைய 2வது மகன் என்கின்ற அடிப்படையில் என்னுடைய தாய் தந்தைக்கு சொந்தமான ஈவுகள், பங்குகள், சன் தொலைக்காட்சியில் உடைய உரிமைகள் அத்தனையும் எனக்கு வரணுங்கிறார். இதுதான் இந்த வழக்கினுடைய பின்னணி. இந்த வழக்கு நீண்ட காலம் நடந்து பாட்டியாலா நீதிமன்றத்தில் தொலைத்தொடர்புத்துறை வழக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அதே போல தான் அனந்தகிருஷ்ணனுடைய வழக்கு சன் தொலைக்காட்சி என்ன ஆச்சுன்னே தெரியல. 2011 ஜெயலலிதா வந்த பிறகு 100 பட தயாரிப்பாளர்கள் ஏமாற்றப்பட்டு புகார் கொடுக்குறான். சன் டிவிக்கு நாங்கள் எடுத்த படத்தை சன் டிவிக்கு அடிமாட்டு விலைக்கு கொடுத்தா 65 மார்க் போடுவோம். சன் டிவிக்கு படத்தை கொடுக்கலினா 35 மார்க் தான் போடுவோம். படமே சரியில்லை, யாரும் பார்க்காதீங்கம்மா. சக்சேனாவும் ஐயப்பன் 2 பேரும் 2011 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு 2 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். கலாநிதி மாறன் சிறையில் அடைப்பதற்காக முயற்சி செய்கிற பொழுது தப்பி ஓட்டம் துபாய்க்கு தப்பிச்சு ஓடிட்டார். துபாயிலிருந்து 100 திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை துபாயிலிருந்து செட்டில் பண்ணார். வட்டி, குட்டி, மீட்டர் வட்டி எல்லாம் கொடுத்து புகாரை வாபஸ் வாங்கினார். புகாரே இல்லை என்கிற நிலையில தான் துபாயிலிருந்து, அர்ஜென்டினாவிலிருந்து, மெல்போர்ன்லேருந்து திரும்பி ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை வந்தார். இதெல்லாம் புகாரில் தயாநிதி மாறன் கொடுத்துருக்கார். இந்த புகார்களை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்குன்னு எதிர்பார்த்து காத்திருக்கேன். இதுதான் இந்த கலாநிதி மாறன், தயாநிதி மாறனுடைய குடும்ப சண்டையினுடைய பின்னணி. அப்படி கேளுங்க. அடுத்து மீனா.